யானை மேல குதிரை சவாரி போய் பாரு தெரியும் சேதி. யானை மேல குதிரை சவாரி போய் பாரு தெரியும் சேதி. குரங்கு பெடலில் சைக்கிள ஓட்டி கோடி கோடிய நிதி எல்லாம் திரட்டி. குரங்கு பெடலில் சைக்கிள ஓட்டி கோடி கோடிய நிதி எல்லாம் திரட்டி. இந்திய கடனை அடைக்க போறீங்களா, ஈழ தமிழ் என காக்க போறீங்களா? இந்திய கடனை அடைக்க போறீங்களா, ஈழ தமிழ் என காக்க போறீங்களா? யானை மேல குதிரை சவாரி போய் பாரு தெரியும் சேதி. யானை மேல குதிரை சவாரி போய் பாரு தெரியும் சேதி. வீட்டுல பீடி பத்த வைக்க 100 பேர் இருக்காண்டா. நீ திங்கிற சோத்துல மண்ணலி போடத்தான் கோடி பேரு வருவாண்டா. பிரம்மா விஷ்ணு எல்லாமும் நீதான், காந்தி பெரியார் அண்ணாவும் நீதான். பெருசு சிறுசுன்னு எவனுமே இல்ல, பணம் தான் பிரதானம் வேற என்ன சொல்ல. பெருசு சிறுசுன்னு எவனுமே இல்ல, பணம் தான் பிரதானம் வேற என்ன சொல்ல. யானை மேல குதிரை சவாரி போய் பாரு தெரியும் சேதி. யானை மேல குதிரை சவாரி போய் பாரு தெரியும் சேதி. நியாயம் ஒண்ணு தராசில் இல்ல, நண்பன் கூட நட்போட இல்ல. முன்னும் பின்னும் முரணத்தான் இருக்கேன், மூல கூட மழங்கி தங்கடக்கு. படிச்சு முடிச்சவன் பரதேசம் போறான், படிப்பு தொலைச்சவன் பஸ் ஸ்டாண்டில் கிடக்கான். பொண்ண நம்பி உலகம் தான் இருக்கு, இல்ல பரவாயில்ல மீசைய முறுக்கு. பயந்து போன பள்ளம் பறிப்பாண்ட, வெகுண்டு எழுந்தா ஓடி போவாண்டா. நிலமும் வளமும் நிறைய தான் இருக்கு, அது கூட பசியும் கொட்டி தங்கடக்கு. அது கூட பசியும் கொட்டி தங்கடக்கு. அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அவனை கைது பண்ண போனா அவனை யாரோ கொன்னு இருக்காங்க. இந்த கொலையில யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க? இருக்கிறாங்களே, உதவி கூட வர மாட்டாங்களா அந்த ஊரில்? டேய், எவ்வளோ நேரம் பார்த்துட்டே இருப்பீங்க? தூக்கி விடலாம்ல. ஹெல்ப் பண்ணுங்கடா. இந்த பீட்டர் ஒரு வேலையெல்லாம் வேண்டாம், தூக்கி விட்டு ஐஸை ஃப்ரீயா தருவியா? ஏய், லஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குடா. இருந்துட்டு போட்டோம், நாளைக்கு நாங்க கூட கவர்மெண்ட் ஷாப் பார்க்க போறவங்க தானே.
3 பேருக்கு ஆளுக்கு ஒரு ஐஸ் தூக்கி விடுங்கடா. எங்களுக்கு 4 ஐஸ் வேணும். ஆள் 3 பேர் தானடா இருக்கீங்க. 4வது ஐஸ் யாருக்கு? அது உனக்கு தேவையில்லாத கேள்வி. 3 1 4 தர முடியுமா முடியாதா? சரி தரேன் வா. இந்த பக்கம் வா. ஐஸ் கொடுங்க ஐஸ் கொடுங்க. இருடா இப்பதானே தூக்கி இருக்கீங்க. ஆமா நீங்க புதுசா இருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி எந்த ஊர்ல ஐஸ் வித்துட்டு இருந்தீங்க? சீசனுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணுண்டா. அப்ப நீங்க கடைசியா பார்த்த வியாபாரம் என்ன? கசாப் கடை. கசாப் கடையா? இந்த 4வது ஐஸ் கேட்டல, அதையும் வாங்கிட்டு போ. அக்காட்ட போய் இந்த ஐஸை கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓ அக்காவுக்கா? அக்கா தங்கச்சி இல்லாத வாழ்க்கை கூட ஒரு சாபக்கேடு தான். ஏய் இங்க வா வா வேகமா. இவ்வளவு நேரம் சைக்கிள் கீழே விழுந்து கிடந்தது இல்ல, தூக்கி விடலாம்ல. என்ன யாரும் தூக்கி விடலையா? உன்னை யாரும் தூக்கி விடலையா? நான் ஐஸ் விற்க வந்தேன், நீ என்ன விற்க வந்த? நான் எல்லாத்தையுமே வித்துட்டேன். என்ன வித்த? மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையுமே. இல்ல வேலை வெட்டி இல்லாதவன். ஆமா வாழ்க்கையின் கடைசியில் இருக்கிற. ஆமா. ம் சரி வா, வண்டி சொல்லு. ஹலோ. I love you. I miss you. I need you. ஃபோன்ல போய் பின்ன எதை சொன்னாலும் ஊன்னா? சொல்லு. சேலை எப்படி இருக்கு? இவ்வளோ காஸ்ட்லி சேலை எனக்கு தேவையா? என் தங்க சிலைக்கு தங்கத்திலேயே சேலை தைச்சு தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. வேலை செய்கிற இடம் சரியா பேச முடியல. நீ பேசலனா கூட பரவாயில்ல, உன்னோட மூச்சு காத்து இந்த ஃபோன் வழியா என்கிட்ட வருது, அதுவே போதும். ரொம்ப வழியாம ஃபோனை வை. ஒரு கிஸ் கூட ஃபோனை வைக்கிறேன். கிஸ்ஸா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ ஃபோனை வைக்க மாட்டேன். நான் ஃபோனை வச்சிட போறேன். சரி வை. நிஜமா வச்சிருவேன். வை. ஐயோ ஏன் நான் படுத்துறேன்? நீ ஃபர்ஸ்ட் ஃபோனை வை. கிஸ். ஐயோ எல்லாம் வல்ல இறைவனே, என் கம்பெனியும் எனக்கு கம்பெனி கொடுக்குற பொம்பளைங்களும் நல்லா இருக்கணும். நம்பியாரப்பா. ஏமா அகல்யா, போன மாசம் நம்ம கம்பெனியோட ரினிவல் பண்ணியாச்சா? ஏமா ஞாபகப்படுத்தல? ரினிவல் பண்ணியாச்சு சார். இதோ இந்த ரிசிப்ட். அப்படியா? போன மாசம் பட்டு வாங்கினதுக்கான அமௌண்ட் செட்டில் பண்ண ரெசிப்ட். அது மட்டும் இல்லாம போன வாரம் எவ்வளவு சரக்கு வெளியில போயிருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல இருக்கு சார். பரவாயில்லையே, எல்லாத்தையும் அந்தந்த இதில் ஃபைல் பண்ணிருமா? ஓகே சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கு வேலை செய்யறதுனால தான் கம்பெனியை களை கட்டுது. ஆமாப்பா. வணக்கம் வணக்கம். இது நம்ம புது பீஸ். எல்லாம் நமக்கு தான். வணக்கம் சார். வணக்கம். கும்பிடுறோமா? தூக்கிடலாமா? இப்பவே தூக்கிறேன். எல்லாம் நம்ம சிகிடுதாய்யா, அப்புறம் தூக்கலாமா? ஐயோ ஐயோ, இந்த பொம்பளை நினைச்சாலே மொட்டை தலையெல்லாம் முடி வளர்ந்து போட்டுருக்கப்பா. வணக்கம் வணக்கம்மா. யோ பிச்சை, அங்கங்க வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி 10-15 வருஷம் ஆயிருக்கணும். இதெல்லாம் இன்னும் வேலைக்கு வச்சிருந்தா எப்படியா? பச்சை பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரியா. மறக்க முடியுமா? டெய்லி பழைய சோறு சாப்பிட்டா போர் அடிக்குதா? ஒரு நாளும் சுடுசோறு சாப்பிடலானா? எனக்கு என்னமோ இந்த பைக்கு மேலதான் டவுட். பேசாம இந்த பழைய பைக்கை கொடுத்துட்டு ஒரு புது பைக் வாங்கினா நல்லா இருக்கும் தோணுது. இந்த பைக்ல நம்ம எத்தனை பேர் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். பத்மினி, வாணி, ராணி, விஜயனா எல்லாரும் ஏற்றிட்டு போயிருக்கிறோம். இந்த பைக்னால தான் இன்னும் பழைச்சோறு சாப்பிட்டு இருக்கோம் பிச்சை. அதெல்லாம் சரிதான். என்னைக்காவது ஒரு நாள் ஏலசா புதுசா இந்த வண்டியில அங்கப்பா. என்னமா இல்லையா? நடந்து போற பைக்ல உட்காருமா? உன்னை வீட்டுல கொண்டு இறக்கி விடுறேன். எனக்கு கால் இருக்கு, நடந்து போய்க்கிறேன். இந்த ரத்தினசாமி பயலுக்கு அறிவே இல்லை. வேலை முடிஞ்சு உன்னை நடத்தியே அனுப்புறான். ஆனா அவங்கிட்ட போற எங்க கிட்ட வர மாட்டான்.
முறைக்காதம்மா. அவன் பெரிய கம்பெனி வச்சிருக்கான்னு எல்லாரும் அவனுடைய வேலைக்கு போனா எங்களை மாதிரி சிறு தொழில் பண்றவங்க எப்படி பழைக்கிறது? எங்க கம்பெனிக்கு வாமா வேணுங்கிறது என்ன செய்றோம். பச்சை பிச்சை 2 பேரும் முதியோர் பென்ஷனுக்கு அப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க பிறகு அப்ப. பிச்சை ரொம்ப கேவலப்படுத்தினாயா? நம்ம அப்ளிகேஷன் கொடுத்துருக்க கூடாதோ? நாம தப்பு பண்ணிட்டோம் பிச்சை. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டோமே. பாதகப்பட்டு பிரயோஜனமே இல்ல. வாயா போலாம். அட போய எல்லாத்துக்கும் அலையிற நீ. பார்த்து வாயா, பழ மாதிரி தெரிச்சிட போறோம். தெரிச்சாலும் பொறுக்கி தின்னுடுவியா? ஏய் பரிமளா, நேத்து ஜெயந்தி தேட்டர்ல ஒரு சூப்பர் படம் பார்த்தேன்டி. சும்மா சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நைட் சீனை என்ன டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க தெரியுமா? அதை பார்க்கும்போது சும்மா ஜுவ்வுன்னு ஆயிடுச்சுடி. என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல என்ன டிஃபரெண்டா எடுக்க முடியும்? இத்தனை நாளா நான் இப்படி தாண்டி கேனத்தமா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சுத்திட்டாங்கடி. சஸ்பென்ஸ் வைக்காம என்ன டிஃபரெண்ட்னு சொல்லுடி. சொல்லு சொல்லு ப்ளீஸ் சொல்லுடி. அதெல்லாம் சொன்னா புரியாது, பார்த்தாதான் தெரியும். அப்படியா? ஹலோ சன் மியூசிக்ங்களா? ரொம்ப நாளா ட்ரை பண்ணி இன்னைக்கு தாங்க கிடைச்சிருக்கீங்க. நமக்கு எதுக்கு பொண்டாட்டி? துபாய் கக்கூஸ்ல அடிக்கிறத கக்கத்துல அடிக்கிறவர் வராருடி. பரிமளா, அவர் அப்படி சொல்லாத. 1000 தான் இருந்தாலும் அவர் நமக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி. பாத்தியாடி? போடுங்க. நம்ம முதலாளி நம்மளுக்கு சம்பளம் மட்டுமா தராரு? என்னம்மா வழக்கமா டல் திவ்யா மாதிரி இருப்பீங்க, இன்னைக்கு என்ன ஒரே தூள் திவ்யாவா இருக்கீங்க? அது இருக்கட்டும் முதலாளி, நம்ம காதல் கொண்டேன் படத்துல தனுஷ் வச்சிருக்க முடி மாதிரி அவ்வளோ அழகா சாஃப்டா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. முடி தலையில இருக்குமா? இந்தாங்க முதலாளி, உங்களுக்காக நான் பூரி சுட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீ தான் சுட்டு கொண்டாந்துருக்கியா? உன் பூரிய தினம் தினம் தின்னு போர் அடிச்சு போச்சு. நாளைக்கு நான் வேணா சுட்டு கொண்டாடுவோம் ஐயா, முதலாளி. கேரளா தேங்காய் மாதிரி பெருசா பெருசா சுட்டு கொண்டு வருவேன், வாய்க்குள்ளே போக மாட்டேங்குது. உனக்கு ஒண்ணு சுட தெரியாதா? என்ன முதலாளி, நாளைக்கே சுட்டு கொண்டு வந்துடுறேன். ஓ வீட்ல இருந்து. ஹலோ, சொல்லு. பூரியா? அங்கேயும் பூரியாண்டி. வேண்டாம்மா, நான் இங்கே ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. சுசிலா, நீ என்ன தோசையா கொண்டாந்துருக்க? அடுத்த ரவுண்ட் தேடி போறாருடி. இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சுடா? அக்கா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல செம காமெடி. கல்பனா டீச்சர்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. என்னை விட அழகா? அவங்க எல்லாம் உங்ககிட்டயே வர முடியாது. ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் அவங்க கொஞ்சம் அழகா இருப்பாங்கன்னு சொன்னேன். ஓ, அந்த டீச்சர் மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கட்ட பிரம்மச்சாரியா போகணும்னு கோபி சொல்லி ஒரே காமெடியா போச்சுக்கா. அக்கா, இவர்தான் ஐஸ்காரரு. என்ன வேட்டி சட்டெல்லாம் பலமா இருக்கு? உங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாளா? இல்ல, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறேன். உங்க பையனுக்கா? நானே பையன் தான்டா. டேய், நான் இன்னும் கல்யாணம் ஆகாத கன்னி பையன்டா. எனக்கு தான்டா பொண்ணு பார்க்க போறேன். என்ன இப்படி ஆச்சரியமா பாக்குறீங்க? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. பெஸ்ட் ஆஃப் லக். நீயாவது புரிஞ்சுக்கிட்டேம்மா. தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். பொண்ணுங்களுக்கு தான் கரெக்டான வயசுல கல்யாணம் பண்ணணும். ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆனா கூட பரவாயில்ல. கொஞ்சம் லேட்னா பரவாயில்லக்கா. டேய், நீ பேசாம இருடா. கொஞ்சம் வழி விடுங்க, நான் பொண்ணு பார்க்க போறோம். வச்சுக்க. மேடம் வந்துட்டாங்க. ஹே, விஷாலுக்கும் லக்ஷ்மி மேனனுக்கும் லவ்னு சொல்றாங்களே, உண்மையாப்பா? விஷால் ஹைட்டா இருக்காரு, லக்ஷ்மி மேனன் குள்ளமா இருக்காங்க. இடுப்புல தூக்கி வச்சாடி முத்தம் கொடுப்பாங்க. அவர் எப்படியோ கொடுத்துட்டு போறாரு, உனக்கேண்டி அந்த கவலை? இவளுக்கு வாரமலர் படிக்க வேண்டியது இங்க வந்து வளர வேண்டியது. நிர்மலா, அந்த பொறுக்கி நமக்காக தாண்டி நிக்கிறான். நமக்காக நீ ஏன் மொத்தமா சொல்ற? நிர்மலாக்காக நிக்கிறான். பேசாம வாங்கடி. அவனை பார்த்தாலே வாந்தி வரா மாதிரி இருக்கு. அவன் மூஞ்சும் முடியும். நீ வரான். மேடம், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவன கார்ப்பரேஷன் பஸ்ஸா வெயிட் பண்றதுக்கு? மேடம், இந்த லவ் லெட்டர் வாங்கிட்டு போங்க. அசிங்கப்பட்டாண்டி தேங்காய் முடி தலையன். திரும்பி
பாத்துறாத. திரும்பி பார்த்தனா சினிமால வர மாதிரி லவ் பண்றேன்னு நினைச்சுக்க போறான். ஆமா, அவன் மூஞ்சி திரும்பி வேற பாப்பாங்க அக்கோ. என்னண்ணே இது லவ் லெட்டரா? ஆமா தம்பி, இது என்னோட காதல் கடிதம் தான். ஆனா இதுல எதுவுமே எழுதலையே. தம்பிகளா, எழுத படிக்க தெரியாதவன் நான் எப்படி எழுத முடியும்? என்னென்ன ஒன்றும் புரியல. எதுவுமே எழுதாம லவ் லெட்டர் கொடுக்குறீங்க. அவங்க வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும்? தம்பிகளா, என்னோட லவ் லெட்டர் அந்த மேடம் வாங்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் லவ் லெட்டர் கொடுக்க ட்ரை பண்ணாங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அடைச்ச சின்ன பசங்க அசிங்கப்படுத்தாங்களே படிக்க தெரியலன்னா. நான் படிக்காத படிப்பா பாடமா? சத்தியம் தான் நாம் படிச்ச புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிஞ்ச தத்துவம் அம்மா, சமத்திரம் தான் நான் நினைச்ச தத்துவம் அம்மா. என்னடா காலையிலே வந்து நிற்கிறீங்க? அண்ணா, நீங்க இவனுக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன ஆளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஐஸ் வேணுமா? ஆமா, இவர் கொடுத்த ஒரு ஐஸுக்கே நாக்கு தள்ளுது. அவ்வளோ டேஸ்டா இருக்கு பாரு. இதுல இன்னொரு ஐஸ் வேற. டேய் அண்ணனை கிண்டல் பண்ணாதடா. அண்ணே விஷயத்த நான் சொல்றேன். இவன் எக்ஸாம்ல ரொம்ப கம்மி மார்க் எடுத்துட்டான். அதனால எச்எம் இவன் வீட்ல இருந்து யாராவது ஒருத்தரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு அதனால நீங்க இவன் அப்பாவா வந்து. என்னது? எங்க அப்பா இவ்வளவு கேவலமா இருக்க மாட்டாரா? எங்க மாமாவா வந்து எச்சம்மா பார்க்க சொல்லு. மாமா இப்படியோட இருப்பாரு? ஆமாண்டா, அந்த ஆள் இப்படிதான் இருப்பான். டேய், யார் என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா சார், எங்க மாமாவோட சிரிப்பு அஜித் சிரிப்பு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்க வீட்டு பையன் எல்லா பாடத்துலயும் ரொம்ப குறைவா மார்க் எடுத்திருக்கான். எங்களுக்கு ரேங்க் தாங்க முக்கியம். பாருடா சார் எப்படி ஃபீல் பண்றாரு. நீ ஒழுங்கா படிச்சு தொலை. ஒழுங்கா படிக்கலன்னா கையை காலை கட்டி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. சார் கோவப்படாதீங்க, அன்பா சொல்லுங்க. பாத்தியா சார் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு. பசங்க படிச்சாதான் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இந்தாங்க, இதுல கையெழுத்து போடுங்க. கையெழுத்துலாம் போட சொல்றாங்க. நம்மளை கோத்து விட்டானுங்களோ. கையெழுத்து போடுங்க சார். கையெழுத்து போடுங்க மாமா. இந்த கருப்பம் வேற சும்மா. கையெழுத்து போடுங்க சார். சார் கையெழுத்த போடுங்க சார். சின்ன பசங்க உங்க பேச்சு கேட்டு நான் வந்தேன் பாரு. என் புத்தி செருப்பால் அடிக்கணும்டா. அதான் அடிச்சிட்டார்ல. நீ சின்ன பையன், உன்னை அடிச்சது கூட பரவாயில்ல. இவ்வளவு பெரிய பெரிய மனுஷன் என்ன அரைஞ்சிட்டாரடா. உங்களை தான் பேங்க்ல வேலை செய்யறோம்னு சொன்னோம்ல, அப்பயாவது கையெழுத்து போட தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? சொல்லியிருக்கலாம். கெட்டப்னு சொன்னோன்னு மோசம் போயிட்டேன். அந்த எச்சம் ஒண்ணு அடிச்சது கூட பரவாயில்ல. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம என்ன போட்டு அடிச்சிட்டாரு. விட்றா, எச்சம் தானே அடிச்சாரு. சைக்கிள் ஓட்டும் போது தவறி விழணும், வாத்தியார்கிட்ட அடி வாங்கணும்னு தான் பெரிய ஆள் ஆயிடுவான்டா. இந்த சோகத்தை மறக்கிறதுக்கு ஒரு பார்ட்டி வச்சுக்கோண்டா. என்ன பார்ட்டி? உங்களை வச்சுட்டு சரக்கு பார்ட்டியை பண்ண முடியும்? தால்னா பார்ட்டி தான்டா. புரியல? பரோட்டாவும் சால்னா உண்டா? வாங்க போலாம். இந்த மஞ்சக்கட்ட மைனாவை இன்னைக்கு எப்படியாவது மடிக்கு பொறிச்சிடணும். வீட்டுல கஞ்சி இருக்கோ இல்லையோ, ஆனா ஒவ்வொருத்தி காதலையும் ஹெட்போன் இருக்கு. இப்ப கவனத்தை எப்படி நம்ம பக்கம் திருப்பலாம்? ஏதாச்சும் பாட்டு பாடலாமா? அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். புதுசா என்ன பண்ணலாம்? இதுதான் கரெக்ட்.
அப்படி ஒரு கட்டாச்சு. ஹாய் மேடம். ஏய் இங்க என்ன பண்ற? ஒழுங்கு மரியாதையா போயிடு. நீ நான் ஐ லவ் யூ பண்ணேன்னு சொல்ல நான் போயிடுறேன். முதல்ல உன் மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? அதெல்லாம் அழகே இல்லாத பாக்குற வேலை. ஏய் கருவாப்பையிலே ஒழுங்கு மரியாதையா போயிடுறா. உங்க அப்பன் உன்னை வீட்டுக்குள்ள தண்ணி ஊத்தி பூச்செடி வளர்க்குற மாதிரி வளர்த்துட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு வீட்டை விட்டு வெளியே வர போற ஆடு மேயர் மாதிரி உன்னை மேய்ஞ்சிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பிரியாணி போட்டுருவோம்டா. ஐயோ உக்கா மக்கா நீ இறக்குறடா எங்க வந்தா கரெக்டா வந்துருவாங்களே. மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேடு ஒன்ன மாலையில தேடி வரும் நாடு எந்த நாடு முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால என்னாச்சு? உன்னை பார்க்கும்போது நான் ஏன் ஆம்பளையா பிறக்கலன்னு வருத்தமா இருக்கு. என்ன பண்றது? நீ ஏண்டி ஆம்பளையா பிறக்கணும்? அதான் விக்ரம் பிறந்திருக்காரு. இன்னைக்கு விக்ரம் அவங்க வீட்ல பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவான். அப்படியா? சரி ஆமா. விக்ரம் கொடுத்து வச்சவன். உனக்கு ஏன் வயிற்றுச்சலா இருக்கு? என்ன சார் இது? எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்மா. ஹாப்பி பர்த்டே. Thank you. குடிங்க சார், நான் எடுத்து வரேன். ஏய் நேத்து என் நாத்தனார் வந்தால அவ காலு அவ்வளவு அழகா இருக்கு. ஏய் அதனடி காலு என் புருஷன்கிட்ட வந்து கேட்டு பாரு. என் கால் அழக பத்தி அவர் சொல்லுவாரு. அது எதுக்குடி உன் புருஷன்கிட்ட கேட்கணும்? முதலாளியை கேட்டாலே சொல்லிட போறாரு. அதுவும் சரிதான். எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க மாதிரி கிளாமராவே பேசிட்டு இருக்கீங்க. ஆம்பளைங்க தான் பேசணுமா என்ன? சொல்லப்போனா நம்ம தாண்டி பேசணும். ஏன்னா நம்ம தான் சொர்க்கம். ஏய் எங்க நாத்தனார் போட்டிருந்த கொலுசு நல்லா இருந்தது. அது மாதிரி வாங்கி அப்படியா? எடுங்களா கமான் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு எனக்கு 39வது பிறந்த நாள். நிஜமாவா சொல்றீங்க? உங்களுக்கு 39 வயசா? என்னால நம்பவே முடியல. இல்லடி நம்பவே முடியல. அதான் உங்க எல்லாத்துக்கும் gift வாங்கிட்டு வந்திருக்கிறேன். செல்போனு. செல்லாம் டா குடு. Thank you sir. கண்ணே டா நீ வாங்கிக்க. டமா நீ குடி. டா இத நீ வச்சுக்கமா. வேணா முதலாளி, நான் யார்கிட்ட பேச போறேன்? அதுவும் சரி. முதலாளி அப்படின்னா உங்க 14க்கு உங்களுக்குலாம் போன் வாங்கி தர மாட்டீங்களா? டேய் உங்களுக்கு தான் வர சனிக்கிழமை கூலி கொடுக்குறேன்ல, அதில் வாங்கிக்கடா. இப்போ நான் உங்க எல்லாருக்கும் வாங்கியிருக்கேன் செல்போன் சிம்மும் ஏன் சிம்மும் சியூஜி ஸ்கீம்ல வாங்கியிருக்கேன். புரியலையா? அப்படின்னா 24 மணி நேரமும் நம்ம எல்லாரும் பேசலாம் விடிய பேசிக்கிட்டே இருக்கலாம். காசே கிடையாது. 24 மணி நேரமும் இவளுங்க இவர்கிட்ட பேசினு இருந்தா இவங்களோட புருஷனுங்க யார்கிட்ட பேசினு இருப்பாங்க? முதலாளி அம்மா சும்மா தானே இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசிருப்பாங்க. ஒய்யால எனக்கு ஆப்பு வைக்க பாக்குறீங்களா? வச்சுக்கடா உங்களை. அகல்யா, நீ ரொம்ப அழகா இருக்குன்னு எங்க வீட்டில் எல்லாருமே சொன்னாங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம். 50 பவுன் நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணமும் கொடுக்கறதா சொல்லி ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. நீ என்ன சொன்ன? அப்பா அம்மா என்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க.
நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்லி அரக்கோணத்துல ரூம் எடுத்து சந்தோஷமா இருக்கலான்னு மார்கழி மாசத்து நாய் மாதிரி கெஞ்சினல்ல. உன் பேச்சு நம்பி நான் படுத்திருந்தா இன்னைக்கு என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒண்ணும் இல்லாம வந்த உன்னை வச்சு வாழ்றதுக்கு அவனும் ஒண்ணு இல்லாதான் கிடையாது. ஓ, உன்னை நான் கல்யாணம் பண்ணி உன் கூட படுத்து உனக்கு புள்ள பெத்து உனக்கு கை கால் அமைக்க விட்டு உனக்கு ஆக்கி போட்டு அத்தனை சேவகமும் பண்றதுக்கு நான் உனக்கு 50 பவுன் நகை போட்டு கார் வாங்கி கொடுத்து நீ பிசினஸ் பண்றதுக்கு நான் பணம் எடுத்துட்டு வரணுமா? நான் பொம்பளையா பிறந்து பொம்பளையா வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ ஆம்பளையா பிறந்திருக்க. அவ்வளவுதான். குட் பை. தைரியமா இருக்கணும்னு எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுப்பேன். ஆனாலும் சில நேரங்கள்ல பயம் வரதாமா செய்யுது. அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்குக்கா. ஐயோ, ஒயின் ஷாப்ல ஒரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுக்கு தான் இன்னொரு கட்டிங்காக காத்திருக்கிறவனுடைய ஃபீலிங்ஸ் புரியும். இந்த பச்சைக்கு நம்ம ஃபீலிங் புரிய மாட்டேங்குதே. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல, எப்ப வருவானே தெரியலையே. ஐயோ, வாயா 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 வாயா. இங்கிலீஷா, தமிழா, மலையாளமா, தெலுங்கா, சைனீஸா? இதுல நீ சொன்ன எல்லா மொழியும் கலந்துருக்கு. ஐயா, ஜாலி. எஸ். ஏடா டே, நீங்க திருந்தவே மாட்டீங்களாடா? 30-40 வருஷமா இதையே பார்த்து பார்த்து தேஞ்சு போயிருக்கீங்களா? தேஞ்சு போயிருக்கா? சீரியஸ் சொல்றாங்க. என்ன மோன நான் பயந்துட்டேன். ஆமா, இத பார்த்தா தெரியுமா? இத போட்டா தான் தெரியும், பார்த்தா தெரியாது. சூப்பர். ஐயோ, எவ கடப்பான் வேடிக்கை பார்க்காதா? உள்ள போய் வேலை பாரியா. நீ போகங்க. வீட்டுக்குள்ள வச்சு விளக்க மாத்தால எவ்வளவு நேரம் திருந்த மாட்டேங்கறானே. உன்னை ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? காட்டெருமைக்கு சேலை கட்ட மறுகாலம் பொண்டாட்டி அவளை நீ எப்படி கட்டிக்கிட்ட? எல்லாம் என் தலையெழுத்துப்பா. மங்காத்தா அஜித் மாதிரி இருக்கிற நான் எங்க? தூள் சொர்ணாக்கா விட கேவலமா இருக்கிற அவன் எங்க? அதானே பார்த்தேன். அவளமும் பண்ணி எப்படி ஒன்னா சேர்ந்துச்சுன்னு. நான் போட்டோவும் பார்க்கல, ஒரு இளவி பார்க்கல. பொண்ணு பார்க்கறதுக்காக அவன் ஊருக்கு சைக்கிள்ல போய்கிட்டு இருந்தப்போ ஒரு கிழவன் தடுத்து நிறுத்தி ஒரு போட்டோவை காமிச்சான். நானும் அதை பார்த்துட்டு யாரு இந்த கரடி குட்டின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னா, இப்ப நீ பொண்ணு பார்க்க ஊருக்கு போயிட்டு இருக்க அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணோட அப்ப நான் தான் சொன்னேன். பொண்ணு போட்டோல பாக்குறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்க மூஞ்சி, நேர பார்த்தா இதை விட கேவலமா இருக்கும்னு சொல்லிட்டு இது வரையில 41 மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு காரி துப்பிட்டு போயிட்டாங்க. 42வதா நீ வந்து பிடிக்கலன்னு சொன்னா அவ தூக்கல தூக்கிடுவா. அதான் அப்செட் ஆகாம இருக்க உன்னை வழியிலேயே மடக்கி பொண்ணை பிடிச்சிருந்தா ஊருக்குள்ளவா, இல்லன்னா இப்படியே போயிடுன்னு சொல்ல வந்தேன். அப்படி ஒருவேளை உனக்கு பொண்ணை பிடிச்சிருந்தா 10 ஏக்கர் நிலமும் வந்தாவா ஒரு பைக்கும் பல்கா 2 லட்சம் ரூபாய் அமௌண்ட் தரேன்னு சொன்னா. நீ என்ன சொன்ன? நான் அழகா அமௌண்டான்னு யோசிச்சேன். அமௌண்ட்டை டிக் அடிச்சேன். அதான் கேட்டேன். பிச்சா, ஆனா ஒண்ணு பிச்சா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இல்லாம அவளோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பத்திரிக்கை பத்தியா உனக்கு ஒரு சிலையா வைக்கணும் பிச்சா. அது ஒரு பெரிய கதை. சொல்லுப்பா. நான் ஃபர்ஸ்ட் நைட்ல ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கதை அப்புறம் கேட்டுக்கிறேன். முதல்ல இதை பார்க்கலாமா? டேய் பச்சா, எனக்கு எப்படி குழந்தை பிறந்ததுங்கிற விஷயத்தை கேட்ட நீ செத்த. நேத்து நைட்டு சிவகார்த்திகேயன் என் கனவுல வந்தாண்டி. வந்து என்ன பண்ணா? வந்து ரஜினி முருகன் படம் பார்த்துட்டியான்னு கேட்டான். அண்ணா அண்ணா, ஆளுக்கு ஒரு ஐஸ் கொடுங்க.
இந்தாங்கண்ணா காசு. ஐஸ்காரனே, ஐஸ்காரனே, அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க. அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். எங்களுக்காக அவங்க கிட்ட காசு வாங்காதீங்க, எங்ககிட்டயே காசு இருக்கு. இந்தாங்க பிடிங்க. காசு வாங்காதீங்க. அவங்க வாங்கின எல்லா ஐஸ்க்கும் காசு நான் தரேன். இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஏய், இந்த கிறுக்கனே காசு கொடுக்கட்டோண்டி. நம்ம இந்த காசை வச்சு கமர் கட்டு வாங்கிக்கலாம். சரி, அவங்க கிட்டயே காசு வாங்கிக்கோங்க. வாங்கடி போலாம். ₹20 எடு. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. எதுக்குப்பா நான் உன்னை மன்னிக்கணும்? இந்த வயசில் பண்ணாமல் என் வயசுலேயே பண்ண முடியும்? நாளைக்கு உனக்கு ஒரு ஜுரம் காய்ச்சல்னு வந்தால் ரசம் வச்சு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கப்பா. அண்ணா, ரசத்துக்காக எல்லாரும் கல்யாணம் பண்ணுவாங்கண்ணா. கடையில் காசு கொடுத்தா ரசம் மோர் தயிர் எல்லாம் பாசம் கட்டி கொடுக்குறாங்க. சரி சரி, காசு எடு. என்கிட்ட நயா பைசா இல்லைண்ணா. ஐஸுக்கு காசு கொடுக்க வக்கில்ல, உனக்கு ஒரு லவ் ஒரு கேடு. கையில் பைசா கிடையாது, உனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட், சைக்கிள் வேற. குத்துங்கண்ணே, குத்துங்க. நிர்வாக மாடத்துக்காக கை குத்து இல்ல, கத்தி குத்து கூட வாங்குவேன். கரெக்ட் ஆயிடுச்சு. கண்டம் பண்ண வேண்டியதான். கிளி போல பொண்ணு ஒண்ணு, மோட்டி எலி போல பையன் ஒண்ணு, இது போல லவ் பண்ணி ஊருக்குள்ள ஜோடி ஜோடியா திரியுது. இத பார்க்க வயிறுதா எரியுது. பொல்லாத காதலே, பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. பொல்லாத காதலே, பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. கருவா பயலுக்கோ கலரான பிகருக்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே. அட்டு பிகருக்கோ லட்டான பாய்க்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே. காமெடியா பொறக்க காதல் காமநெடிய முடிவதால, காமெடியா பொறக்க காதல் காமநெடிய முடிவதால, காதலுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. உண்மை காதலத்தான் எங்கேன்னு சொல்ல. பொல்லாத காதலே, பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. காதல் பறக்கிற காலம் இது, 80 வயசு பெருசு போண்டு கிடைக்கிற நேரம் இது. 50 ரூபாய் ரீசார்ஜுக்கு காதல் பறக்கும் காலம் இது, 80 வயசு பெருசு போண்டு கிடைக்கிற நேரம் இது. முட்டு அரும்புற நேரம் வல்ல, ஆனா நெட்டுக்குள்ளத்தா கிடப்பதால. முட்டு அரும்புற நேரம் வல்ல, ஆனா நெட்டுக்குள்ளத்தா கிடப்பதால. காமம் தலையில ஏறிடுச்சு, சோ காதல் ரொம்ப நாரிடுச்சு. காமம் தலையில ஏறிடுச்சு, சோ காதல் ரொம்ப நாரிடுச்சு. பொல்லாத காதலே, பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. பொல்லாத காதலே, பொல்லாத காதலே, போராத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே. கருவா பயலுக்கோ கலரான பிகருக்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே. அட்டு பிகருக்கோ லட்டான பாய்க்கோ வந்து தொலைக்குதுங்க கல்ராவி காதலே. காமெடியா பொறக்க காதல் காமநெடிய முடிவதால, காமெடியா பொறக்க காதல் காமநெடிய முடிவதால, காதலுக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. உண்மை காதல் தான் எங்கேன்னு சொல்ல. பொல்லாத காதல்
காதலே பொல்லாத காதலே பொறாத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே பொறாத நேரம் வந்தா காதல் எல்லாம் சாதலே என்னடி மகா காலில் இருக்கிற கொலுச இவ்வளோ ஏக்கமா பார்க்குற? ஒரு நாள் நீ ஃபுல் நைட் பார்க்கலாம்ல? நான் நைட் டியூட்டி பார்க்கறது இருக்கட்டும், நீங்கள் 2 பேர் சேர்ந்து அடிக்கடி நைட் டியூட்டி பார்க்குறீங்க. என்னைக்கு முதலாளி மூச்சு முட்டி சாக போகிறாரு தெரியல. அவரை விட்டா 2 பேர் என்ன 3 பேரை கூட சமாளிப்பாரு அவர் சத்துக்கு. ஐயோ சாரி அகல்யா, நான் தெரியாம ஊத்துட்டேன், சாரி. பரவாயில்ல, போய் பாத்ரூம்ல போய் அலசிக்கோ. வேலை ஆரம்பிச்சிட்டா போல இருக்கே. ஆண்டவா, இப்ப மாதிரியே என்னை எப்பவும் ஜாலியா வச்சுக்கணும். ஹலோ, அம்மா, என்னடா இவன் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கானேன்னு பார்க்காதம்மா. வாழ்க்கையே போராட்டமா இருக்குமா. ஒரு நல்ல விஷயமா தாம்மா வந்திருக்கோம். உன்னை என் பையனுக்கு கட்டி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோமா. உன்னை என் பையன் சின்ன வயசுல பார்த்தது, இப்போ எப்படி இருப்பேன்னு பெரிய கற்பனையில இருக்கான். தாலி கட்டும் போது உன்னை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். மாமா, நீங்க கூட எங்களை கைவிட்டுட்டீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் ஒரு சிக்கல். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இந்த விஷயத்தை கேட்டு நீங்க எங்களை தப்பா நினைக்கூடாது. எங்க பொண்ணு கல்யாணத்துக்கு 4 லட்ச ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ணிட்டோம். அதை அடைக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். உங்க மாமாவுக்கு மாசம் 4000 ரூபாய் சம்பளம். அது வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்த மாட்டேங்குது. இவ காதுல கையில உள்ளதை வச்சாவது 2 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிடுவோமா. நீங்க ஒரு 2 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கடனை அடைச்சிட்டு சிம்பிளா மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாமா. எங்களால 2 லட்சம் ரூபாய் மலைப்பா இருக்கு, நிச்சயமா முடியாது. கஷ்டம்தாம்மா, புரியுது. ஆனா எங்க பையன் வேற பொண்ணையும் கட்ட மாட்டான், கடன் அடைக்காம உன்னையும் கட்ட மாட்டான். கடனையும் அவ்வளவு சுலபத்துல அடைக்க முடியாதுமா. நான் எப்படியாவது 2 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி தரேன். பாபு, உனக்கு என்ன பைத்தியமா? 2 லட்சம் ரூபாய் எப்படி ரெடி பண்ண முடியும்? பாபு, உன்னால முடியுங்கிறியே, எப்படிப்பா? நான் படிக்கிற ஸ்கூல்ல நிறைய பசங்க இருக்காங்க, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட எப்படியாவது காசு வாங்கி சேர்த்து வச்சு இந்த கல்யாணத்தை பண்ணிடலாம். நீ சொல்றது நடக்குமா என்னன்னு தெரியல. ஆனா நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நாங்க கிளம்புறோமா. கல்லா இருந்தா கூட கடவுளாயிடலாம். மனுஷனா வாழ்றது ரொம்ப மெனக்கட வேண்டியது. டே பாபு, 2 லட்ச ரூபாய் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர்கிட்ட வாங்கி சேர்த்துலாம் நினைக்கிறேன். முதல்ல நீ இந்த உலகத்தை பத்தி ஒன்று தெரிஞ்சுக்கோ. ஒரு டீ ஓசியில குடிக்கணும்னா 1 மணி நேரம் அவன் சொல்றதுக்கெல்லாம் நீ தலையாட்டிட்டே இருக்கணும்.
ஒருவேளை சோறு சாப்பிடணும்னா ஒரு நாள் நீ அவன்கிட்ட அடிமையா இருக்கணும். அண்ணே அட்வைஸுங்கிறது ஆம்பளைங்க சினிமால தொப்பலை காட்டுற மாதிரிண்ணே எவனும் ரசிக்க மாட்டான். நேரா விஷயத்துக்கு வாண்ணே. இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா 2 லட்சம் ரூபாய் எப்படியாவது பொட்டி தாண்டா ஆகணும். பரோட்டா இல்லை, இது ஒன்றும் பொருத்தி போடுறதுக்கு. காப்படி இருந்துட்டு இப்படி நம்மளை கலாய்க்கிறானே. அண்ணே, நான் ஒரு யோசனை சொல்லட்டா? சினிமா நடிகருங்க யார்கிட்டயே உதவி கேட்டால் செய்வாங்கல்ல. டே பாபு, உங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து ரத்தனசாமி கம்பெனி தானே வேலை செய்கிறீங்க. அவர்கிட்ட கேட்டா என்ன? கடனாக தாண்டா கேட்கலான்றேன். எனக்கு என்னமோ 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்னு நம்பிக்கையே இல்லை. முயற்சி பண்ணாமலே முடியாதுன்னு முடிவு பண்ணுறது தான் உலகத்தில் நம்பர் 1 முட்டாள்தனம். வணக்கம். பாபுவோட அக்கா அகல்யாவுக்கு கல்யாணம். நீங்கள் 2 லட்ச ரூபா கடனாக கொடுத்தீங்கன்னா வேலை செஞ்சு அடைச்சிருவோம். நீ யாரு? நீ யாருன்னு கேட்டேன். ஐஸ் விற்கிறவன். செருப்புன்னா வாசல்லையும் பருப்புன்னா சமையல்லையும் இருக்கணும். அகல்யா, நீ மட்டும் உள்ளவாமா. உட்காருமா. தேங்க்யூ சார். வீட்டில் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டியே. முதல் முறையாக வர்றல. ஆமாம், உனக்கு பணம் வேணும்னா தனியாக என்கிட்ட வந்து கேட்க வேண்டியதானே. எதுக்கு இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு வர? நான் உனக்கு தரமாட்டேனா? இந்தாம்மா. ரொம்ப நன்றி முதலாளி. எங்க வீட்டு பொண்ணுமா, உனக்கு ஒரு கல்யாணம் காட்சினா எனக்கு சந்தோஷம் தானே. நான் புறப்படுறேன். நாளைக்கு வேலைக்கு வரேன். வெக்கத்தப்பாரியா, கல்யாணம்னா இந்த பொண்ணுங்களுக்கு எங்க இருந்துதான் இவ்வளவு வெக்கம் வருதோ. நல்ல வேலை வீட்டுல என் பொண்டாட்டி இல்ல. இருந்திருந்தா இவ்வளவு பணத்தை கொடுக்க ஒத்துக்க மாட்டா. சரி, நீ கிளம்புமா. சார், இந்த பணத்தை ராத்திரி பகலும் வேலை செஞ்சு 1 வருஷத்துல நான் கட்டி முடிச்சிடுறேன். 1 வருஷம் எதுக்குமா கஷ்டப்பட்டுக்கிட்டு? நீ நினைச்சா ஒரே ராத்திரி போதும். என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளவு கோவப்பட்டு போறா? பணம் கேட்டதுக்கு தரலன்னா சரின்னு வராம அக்கா என்ன கோவப்படுது? அதானே பாபு, அந்த ஆள் அக்காவை நைட் டியூட்டி பார்க்க சொல்றான்டா. ஏன் நைட் டியூட்டி பார்த்தா என்ன? பாண்டியா, ஆள் வளர்ந்தா பத்தாது, அறிவையும் வளர்த்துக்கோ. நானும் அதானே கேக்குறேன். அந்த தறி கம்பெனில டே நைட் ஷிஃப்ட்னு மாறி மாறி தானே வேலை பார்க்கறாங்க. பணம் தராருன்னா நைட் ஷிஃப்ட் பார்க்க வேண்டியது தானே. பாபு, உங்க அக்கா கல்யாணம் நிச்சயம் நல்லபடியா நடக்கும். பணத்தை நாங்க ஏற்பாடு பண்றோம். நீ வீட்டுக்கு போ. போ. எப்படின்னு? திருட போறோம். சும்மா சொன்னேன்டா. நாங்க ஏற்பாடு பண்றோம், நீ கிளம்பி போ. திருவள்ளூர் சொன்னா அவங்க மனைவி அப்படியே கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் சொன்னா நம்மளும் கேட்டுக்கணும். போ பாபு, போடா. போ. அண்ணே, நைட் ஒர்க் பண்றீங்களே, நாளைக்கு ஐஸ் விக்கிறதுக்கு போவீங்களா போக மாட்டீங்களா? டேய், சும்மா தொண கேள்வி கேட்காம வாங்கடா. ஏன்னா கை தட்டி கிளம்பி டிராய் எல்லாம் திறந்தே இருக்கு. பணம் இருக்குமா? இதுல பாருண்ணே. ஐ ஆப்பிள். எங்கடா? எங்க எங்க எங்க? ஆப்பிள் கம்ப்யூட்டர்னே. இதான் ஆப்பிள் கம்ப்யூட்டரா? இங்க ஒன்றும் இல்லைடா, வாங்க வேற ரூம் பார்ப்போம்.
பொண்டாட்டியை பார்த்தா கூட பொறாமே இல்லை, இவன் தலைமுடியை பார்த்தா தான் பொறாமையா இருக்கு. என்னடா இது என்னோட பெரிய சொட்டியா இருக்கு. விக்க வச்சா நீங்களும் இப்படித்தானே அழகா இருப்பீங்க. சூப்பரா இருப்பேன்டா. சரி ஒன்னும் தெரியல, வாங்க வாங்க, பார்த்து மல்லமா வாங்க. நகை திருடிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, முடிய திருடிட்டு போயிட்டு முக்காடு போட வச்சிட்டானுங்களே. யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? எனக்கே தெரியாம இவ்வளவு பெரிய வாழ்க்கையா? எல்லாரும் எம்ஜிஆரை கும்பிடுவாங்க, நீ நம்பியார கும்பிடுறவன் தானே? அண்ணா, இனிமே இந்த ஆள் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். நான் என் பொண்ணை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட போறேன். இருமா, அவசரப்படாத. எதையும் எடுத்தம் கௌத்தம்னு முடிவு பண்ண முடியுமா? என்னண்ணா பேசுறீங்க? இந்த ஆளுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இவ்வளவு பெரிய வழுக்கை இருக்குதுங்கிறதே என்கிட்ட மறைச்சிருக்காருன்னா இவரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதே தாண்டி நானும் கேக்குறேன். 20 வருஷமா என் மகராசனோட குடும்பம் நடத்திக்கிறியா? உனக்கு அவர் சவுரி மொழி பத்தி தெரியலன்னா எந்த ரத்தத்துல குடும்பம் நடத்திருக்க? என் முள்ள எந்த சந்தோஷம் வச்சிருப்பா? சங்க அறுத்துருவேன் கிளவி. இப்ப முடிவு என்னதாக்கா சொல்ற? இந்த ஆள் கூட நான் ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். என்ன மாப்பிள, தங்கச்சி கேக்குதல்ல, ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. சின்னதா ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இந்த வழுக்க தலைக்காவெல்லாம் புருஷனை விட்டு பொண்டாட்டிங்க பிரிஞ்சு போகணும்னா நாட்டுல முக்காவாசி பேர் பொண்டாட்டி இல்லாம தான் இருக்கணும். சரி, நான் பண்ணது தப்பு தான், எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. ஏமா, மாப்பிள்ளையே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து மன்னிப்பு கேக்குறாரு, மன்னிச்சு ஏத்துக்கமா. இந்த மன்னிப்பெல்லாம் எனக்கு பத்தாதுண்ணா. தோப்பு கரணம் போட சொல்லுவாளோ? சரி, வேற என்ன நீ பண்ணலாம்? இனிமே காலத்துக்கு இவர் சவுறு முடி வைக்க கூடாது. ஐயோ, இப்படியே தான் இருக்கணும். ஐயோ, தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கே. இதுதான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். இதுக்கு ஓகேனா நானும் என் பொண்ணு இங்க இருக்கிறோம், இல்லைன்னா நாங்க கிளம்புறோம். வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார். மிஸ்டர் ரத்னசாமி. எஸ் சார், விக்க ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா, கொண்டு வந்திருக்கேன். எந்த கேப்ல இந்த ஆள் இன்னொரு விக்கு ஆர்டர் பண்ணியிருப்பான்? சாரி சார், விக்கு கேன்சல். கோபி, இதுக்கு நீ தான் சரியான ஆளு. ஏன்டா பயப்படுற? பயந்து உனக்கு பாயாசம் கூட பாய்ச்சினா தான்டா தெரியும். இந்த இதுல 3வது தீர்வு பாரு. கட்டில ஒரு குழந்தை தெரியுதா? ஆமா, நான் பக்கத்துல ஒரு தாத்தாவும் படுத்திருக்காரு. அண்ணே, தாத்தாவை கடத்துறோம். தாத்தா தேவையில்லை நமக்கு. குழந்தைய கடத்துறது தப்பில்லையா? நம்ம என்ன தப்பான எண்ணத்துக்காடா கடத்துறோம்? நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலான்னு. செய்யற வேலையில பயம் இருந்ததுன்னா சரிப்பட்டு வராது. அதனால குழந்தைய கடத்துறோம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்றோம், நமக்கு தேவையான பணத்தை கேட்கறோம், பணத்தை வாங்கிட்டு குழந்தைய ஒப்படைச்சிடுறோம். ஈஸியா சொல்லிட்டீங்க. ஈஸியா சொன்ன மாதிரி ஈஸியா செஞ்சிடலாம்டா. வாங்க, ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். அண்ணே, அந்த குழந்தை நான் கூப்பிட்டோனே வந்துருமா அண்ணே? கூப்பிட்டா வரத்துக்கு அது என்ன உன் குழந்தையா? நீ தான் லைட்டா பேசி வர வைக்கணும். அந்த தாத்தா பாத்துட்டாருன்னா மெட்ராஸ் போறதுக்கு வழி எப்படின்னு கேட்டுரு. அந்த கிழவனுக்கு மெட்ராஸ் போறதுக்கு வழி தெரியுமா? பாண்டியா, நீ வாயை மூடு. அண்ணே, அந்த குழந்தை திடீர்னு எழுதுட்டா என்னென்ன பண்றது? உடனே பதிலுக்கு நீயும் எழுதுரு. பாட்டி வைத்தியமாண்ணே? இல்ல பாக்கியராஜ் வைத்தியம். கோபி, கேள்வி மேல கேள்வி கேட்காம போடா. என்னடா ஒரு நண்பனை இப்படி சிக்கல்ல மாட்டி விடுற? கோபி, கை கொடுக்கறது கை விடுறது ரெண்டையுமே நண்பர்கள் தான் பண்ணுவாங்க. வா, ஆல் தி பெஸ்ட். பத்திரமா போயிட்டு வா.
கண்ணு முச்சு பார்க்க முடியல. இந்த கிழவன் ஏசியில தூங்குற மாதிரி சொகுசா பார்த்து தூங்குறானே. சக்சஸ். வாடகைக்கு வாங்கின இந்த போன் எங்க? இந்தா லைன் கிடைச்ச உடனே எப்படி பேசுறதுன்னு நல்லா ட்ரையல் பாத்துக்க. ஆமா ஆமா. ஹலோ, நான் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். யோ, உனக்கு அறிவு இருக்காயா? உன் பேரை நீயே சொல்ற? நான் தாண்டா பேசுறேன். என் பேரை சொல்லாம எங்க ஆயா பேரை சொல்ல முடியும்? முடியில்லாதவன் முட்டாளையும் காமிச்சிட்டல. டேய், முடி இல்லாதவன்லாம் அறிவாளி தான்டா சொல்லுவாங்க. அதெல்லாம் உங்க ஊர்ல. எங்க ஊர்ல எல்லாம் முடியில்லாதவன் முட்டாளு தான். இப்போ என்னடா, நான் ஒரிஜினல் பேர் சொல்லாம சொல்லணும் அவ்வளவுதானே? இப்போ மாத்தி பேசுறேன் பாரு. நான் மூர்த்தி கிருஷ்ணன் பேசுறேன். உங்க பொண்ணை நாங்க தான் தூக்கிட்டு வந்திருக்கோம். ஆமாமா, கிட்னாப் தான் பண்ணிட்டு வந்திருக்கோம். தனியா எப்படிங்க பண்ண முடியும்? ஒரு 3 பேரோட சேர்ந்து பண்ணிருக்கோம். ஒரு தாடிக்காரன் 2 சின்ன பசங்க. யோ, அறிவு இருக்காயா உனக்கு? விட்டா எல்லாரும் நீயே காட்டி கொடுத்துரு போல இருக்கு. ஏய்யா, பெரிய மனுஷன் பார்த்தா இப்படி சோதப்பற? மட்டன் பிரியாணி வேணும். மட்டன் பிரியாணியா? லெமன் சாதத்துக்கே வழி இல்லாதவன் கிட்ட மட்டன் பிரியாணி கேக்குது. நான்லாம் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு பல மாமாங்கமே ஆகுது. மட்டன் பிரியாணி வேணும். விடாது போல் இருக்கே. கோபி, உன்கிட்ட பணம் ஏதாவது இருக்கு? யோ, இவ்வளவு பெரிய ஆளு உங்ககிட்டயே பணம் இல்லைன்னா அவன்லாம் என் மாதிரி ஒரு சின்ன குழந்தையா? அவங்ககிட்ட எப்படியா இருக்கும்? உன்ன மாதிரி சின்ன குழந்தையா? ஓடலாம் விழுது. இருடா, குழந்தை இங்க தான உட்கார்ந்துச்சு. எங்கடா குழந்தை? இங்க தான் இருந்தது. ஏய், தேடுங்கடா தேடுங்கடா, சீக்கிரம் தேடுங்க. இங்க தான் உட்கார்ந்தது. தேடுங்கடா. ஏய், குழந்தை மண்ணுக்குள்ள ஏதாவது போயிட்டு இருக்கு. நல்லா தேடுங்கடா, சீக்கிரம் தேடுங்கடா. நாம ஒண்ணு நினைக்க இது ஒண்ணு நடக்குது. தேடுங்கடா தேடுங்கடா. ஏய், வேக வேகமா தேடுங்கடா. சீக்கிரம் சீக்கிரம் தேடுங்கடா. தேடுறா, சீக்கிரம் தேடு. டைமே சரியில்லை. டேய், இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுல விட்டுவாங்கடா. நேரம் ஏதாவது ஆயிருந்தா நம்ம ஜெயிலுக்கு போயிருந்திருப்போம். அண்ணே, நம்ம நெக்ஸ்ட் பிளான். வேணாண்டா அண்ணே, நெக்ஸ்ட் பிளான். ஏய், நெக்ஸ்ட் பிளான் சொல்லுங்கண்ணா. நெக்ஸ்ட் பிளான். ஏய், முதல்ல இந்த குழந்தைய கொண்டு போய் வீட்டுல விட்டுவாங்கடா. கோபி, நீ போடா போடா. அப்புறம் என்னாச்சு? போற வழியெல்லாம் அந்த புள்ள மட்டன் பிரியாணி வாங்கிட்டான்னு தொல்லை பண்ணிடுச்சு. அண்ணே, அடுத்து என்னென்ன பண்ணலாம்? இன்னொரு பேக் போடுவோம். அது இல்லண்ணே, பணத்துக்கு என்ன பண்ணலாம்? சரக்கு தான் தேவையான அளவுக்கு இருக்கு. எதுக்கு பணம்? யோ, பாபு அக்கா கல்யாணத்துக்கு 2 லட்ச ரூபாய் பணம் வேணும்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு கேக்குறாரு. ஏடிஎம்ல எடுத்துருவோம். எனக்கு ஏடிஎம் கார்டுலாம் இருக்கா? அது சரி, அதுல பணம் இருக்கா? ஏடிஎம் கார்டா? எனக்கு ரேஷன் கார்டே கிடையாதுடா. அப்புறம் எப்படி ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம்னு சொன்ன? தினம் பேப்பர் படிக்கிறது இல்லையா? ஏடிஎம் மிஷின் அடிச்சு உடச்சி பணத்தை எடுக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி தான். அண்ணே, இது தப்புண்ணே. தப்பு ஒரு பக்கம். அந்த ரத்னசாமி வீட்டு பீரோவே நம்மளால உடைக்க முடியல. இதுல கவர்மெண்ட் ஏடிஎம் மிஷினை நம்மளால எப்படின்னா உடைக்க முடியும்? அதுவும் இல்லாம அங்க காவலுக்கு ஆள் நிற்பாங்களே. கவர்மெண்ட் மிஷின் இருக்கிறதுனால தான் உடச்சி எடுத்துடலான்ற. காவலுக்கு யாராவது ஒரு கேரட்டு போய் தான்டா இருப்பான். நாளைக்கு பிளான் பண்றோம், உடச்சி எடுத்துடுறோம். அண்ணே, இது வேணாம் அண்ணே, வேற ஏதாவது பண்ணுவோம். டேய், பயப்படாதுடா. ஆள் நடமாட்டம் நின்ன உடனே வேலையை ஆரம்பிச்சிருவோம். பாபு அக்கா கதை நடக்கணுமா வேணாவாடா? நடக்கணும். அப்ப நான் சொல்றத கேளுங்கடா. என்னண்ணே, ஆளு வந்து போயிட்டே இருக்காங்க. ஏடிஎம்னா ஆள் வந்துட்டு போய் தான்டா இருப்பாங்க. அப்புறம் எப்படி? வெயிட் பண்ணி திருடலாம். அப்போ கொஞ்சம் லேட்டாவே வந்திருக்கலாம்ல. அதுதான் தப்பு. கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணணும். உள்ள போன உடனே முதல் வேலையை கேமரா உடச்சி எடுத்துடணும். நம்ம கிட்ட தான் கேமராவே இல்லையா? முட்டாள், ஏடிஎம் ரூம்குள்ள இருக்கிற கேமராவை சொன்னேன். ஓகே ஓகேண்ணே, வாங்க போலாம். உன்னை பார்த்தா அப்படியே தமன்னா தங்கச்சி மாதிரியே இருக்கேம்மா. உன்னை பார்த்தா கூட தான் பவர் ஸ்டார் தம்பி மாதிரி இருக்கு. ஏன்னா இப்படி கண்டபடி இந்த பொண்ணெல்லாம் சுத்துத வீட்டுல கண்டிக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி அலைய வேண்டியது
அப்புறம் எவனாவது பாலியல் பலகாரம் பண்ணிட்டான்னு கத்தி கூப்பாடு போட வேண்டியது. அண்ணே குழி பலகாரம் தெரியும், பருப்பு பலகாரம் தெரியும், அது என்ன பாலியல் பலகாரம்? இந்த ஆளு பாலியல் பலாத்காரத்தான் பாலியல் பலகாரம்னு சொல்றாரா? அட படிக்காத மேதைய. அண்ணே ஏடிஎம்ல பணம் எடுக்க இவ்வளோ நேரமா? பணம் எடுக்கல, அவங்க வேற எதையும் எடுக்கிறாங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஏடிஎம் திருப்தியா இல்ல, வேற ஏடிஎம் போலாமா? அங்கேயும் திருப்தியா இல்லைன்னா வேற ஏடிஎம் போவோம். இப்படி ஏடிஎம்மா சுத்துறதுக்கு அரக்கோணத்துல ரூமே போட்டுக்கலாம். வாங்கடா போலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அந்த ஏடிஎம் மிஷினை உடைக்க முடியல. நீங்கள் கூட வேற என்ன ஏடிஎம் மிஷினை ட்ரை பண்ணி பாருங்க. தம்பி, நாங்கள் ஏடிஎம் மிஷின் அடிச்சு உடச்சி பணம் எடுக்க வந்தோன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும்? வதையார தலப்பா கட்டி பிரியாணி டெக்ஸாவை கவுத்து போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மண்டியை வச்சுக்கிறீ நீ. இதை கண்டுபிடிதான் சிபிசிடியா வருவாங்க. கல்லடி கில்லடி போதாது. இந்த ஏடிஎம்ல கொள்ளடிச்சிட்டு இங்க நிக்கிற ஆட்டோல ஏறி எஸ்கேப் ஆயிலன்னு பிளானா? யோ விளைவிலையா நீங்க? உன்னை பார்த்தா ஒரு முக்கா திருட மாதிரி தெரியுது, அவனை பார்த்தா ஒரு முழு திருட மாதிரி தெரியுது. போயா போய் திருடுறது எப்படின்னு பர்ஃபெக்டா கத்துன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏடிஎம்ல திருட பாரியா. போயா வந்துட்டான், ஆலயம் மூஞ்சியம் பாரு, நண்டு சுண்டா. ஏடிஎம் அடிச்சு உடைச்சிட்டு என் ஆட்டோல தவிச்சு போகாத என்ன கூட்டு வந்தியா? ஆளையும் மூஞ்சியும் பாரு, யாரு என்ன வேலை பார்க்க கூட்டு வந்த? உனக்கெல்லாம் அறிவு இல்ல? பொறுக்கி பண்ணாட பொறம்போக்கு பீட. மன்னிச்சுக்கப்பா. மன்னிப்பேனா மன்னிப்பு? நான் கோடு போட்டு வாழ்றவன், மண்டையில முடிதான் இல்ல, மூளையுமா இல்ல, சொட்ட தலையா தோத்த வேற ஏதாவது திங்கிறியா? வாங்க சார், சவாரிங்களா? எங்க சார் போகணும்? கேவலம் நம்மளால ஒரு 2 லட்சம் ரூபாய் திருட முடியலையே. என்னென்ன அப்செட்டா பேசுறீங்க? பின்ன நேற்று அந்த ஆட்டோக்கார திட்டத்தை கேட்டதில்ல? அதை விடுங்கண்ணே, அவமானத்தெல்லாம் பார்த்தா அரியணை ஏற முடியாது. இவன் முகர கட்டிக்கலாம் மெசேஜ் வேற. அண்ணே ஏடிஎம்ல தான் எடுக்க முடியல, பேசாம பேங்கல் எடுத்தா என்ன? பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கேன். பேங்கல் அக்கௌண்ட் வச்சிருந்தா நான் என்ன உங்க பின்னாடி தெரு தெருவா அலையறேன்? அப்படின்னா பேங்க்ல போய் கொள்ளடிக்கலான்றியா? பின்ன பேங்குக்கு வெள்ள அடிக்கலாம் நான் சொன்னேன். அண்ணே நல்லா தான் பேசுறீங்க, ஆனா பேங்க்ல எப்படின்னா கொள்ள அடிக்கிறது? கொஞ்சம் இருங்கடா, யோசிப்போம். டேய், இப்படி செஞ்சா என்ன? நம்ம பேங்க்குக்கு உள்ள போய் கொள்ள அடிச்சோம்னா 1 நிமிஷம் மாட்டிக்குவோம். அதோட பேங்க்குக்கு உள்ள இருந்து யாராவது பணம் எடுத்துட்டு வரவங்கள ஃபாலோ பண்ணி அடிச்சு பிடிங்கிட்டா என்ன? இந்த வேலையை நாளை காலையில் வச்சுக்குவோம். பாண்டியா, நீ ஒரு சைக்கிளுக்கு ஏற்பாடு பண்ணு, நான் என் சைக்கிள் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்பதான் ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வாங்க போலாம். இவங்கிட்ட பணம் இருக்கும்ல, இவனை ஃபாலோ பண்ணிடலாம். அவன் மூஞ்ச பார்த்தா பணம் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படின்னு சொல்றீங்க இப்படி? மாங்காய் மரத்துல காய்க்கும் போது ஊறுகாய்க்கு போதா இந்த முழுகாம இருக்கிற பொண்ணு சாப்பிட போதான்னு சொல்ற ஆள்றேன் நானு. டேய், இந்த வராம்பார், இவங்ககிட்ட பணம் இருக்கு, வாங்கடா போலாம். அண்ணே நீங்க தானே போகணும், முதல்ல நீங்க சைக்கிள் எடுங்க, நாங்க ஃபாலோ பண்றோம்.
சீக்கிரம் போடு. கம்மியா போடு. வெக்கமா? பயம். நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? உங்களை பார்த்து தான் எனக்கு பயமா இருக்கு. குட் ஜோக். என்னை கைவிட்ட மாட்டீங்களே? கை விட்டுருவேன். ஆ? என்ன பயந்துட்டியா? நம்ம காதல யாராவது கை விடுச்சு வற்புறுத்துனாங்கன்னா அவங்கள கை விட்டுருவேன். இந்த சிரிப்பு தான் அவ்வளோ அவ்வளோ அழகா இருக்கு. உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த காமெடி தான். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். யாரையா நீங்க? சொல்லுங்கயா. நாங்கள் பேங்க்லேருந்து ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஒரு முக்கியமான காரணத்துக்காக உங்ககிட்ட இருக்கிற 2 லட்சம் பணம் எங்களுக்கு தேவைப்படுது. என்னையா விளையாடுறீங்களா? சீரியஸாக தான் பேசுகிறேன். இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா தினமும் ஐஸ் விற்று 100 ரூபாயை கொடுத்து கழிச்சிடுவேன். யோ என்னையா பைத்தியக்காரத்தனமா பேசுற? ஏய் பாண்டியா, நீங்க புடிங்கடா. இல்ல அது வந்து என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணம் நடக்கணுமா வேணாவா? புடிங்கடா. பின்னாடி வர போடா. டேய் டேய் உர்ரா உர்ரா பைய உர்ரா பைய உர்ரா போடா. டேய் பாண்டியா சைக்கிள் எடுத்து வாடா. சீக்கிரம் போலாம். வா வா வா. ஏய் பணம் வாங்கடா. பணத்தை கொடுடா. பணம் ஐயோ பணம் போச்சு. ஐயோ பணம். இவனை எந்த பழத்தோட ஒப்பிடலாம்? நல்லா செவ செவ செவன்னு பழுத்த கொய்யா பழம் மாதிரி இருக்காளே. அப்படியே நாவப்பழம் மாதிரி கருகருன்னு இருக்கானே. அப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஆனா என்னால பார்த்துட்டே இருக்க முடியாதே. டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும். இந்த பணத்தை பார்த்த உடனே பாபு ரொம்ப சந்தோஷப்படுவான்ல? ஆமாண்ணே, கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு. அந்த ஆள் அடிச்சு போட்டு பணத்தை புடிங்கி வந்துட்டுமே, ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? தினம் இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது. ஏதாவது பிரச்சனையாவதா என்ன? அண்ணே, பாபு வீட்டு முன்னாடி கூட்டமா இருக்கு. கல்யாண வீடுனா கூட்டமாக தான் இருக்கும். வாங்கடா போகலாம். இவன் வேற மீசையை முறுக்கிட்டு வந்துட்டான் சொட்ட தலைய. ஏன் இப்படி பண்ணிக்கிச்சு? ஐயோ பாவம். அவசரப்படுது, வேதனையா தான் இருக்கு. ஆவுன்னா அந்த மொட்டையனும் கட்டையனும் வந்து உட்காந்துக்கிறானுங்களே. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொண்ணுங்க தூக்குல தூங்குனா நாட்டுல பொண்ணுங்களுக்கே பஞ்சமாயிடும். என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என் பிரச்சனை
கல்யாணம் ஆகாத பொண்ணு தற்கொலை படிக்கிறன்றது மிக்ஸ் பண்ணி வச்ச சரக்கு அப்படியே மிஸ் ஆகி போன மாதிரியா? யோ நீ பார்க்க அட்டு மாதிரி இருந்தாலும் ஓ மெசேஜ் எல்லாம் லட்டு மாதிரி இருக்கியா? ரொம்ப புகழாத பிச்சை. இதுக்கு போய் சாவறது ஆளுக்கு கட்டி காப்பாத்தணும். நம்மள மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்களோட தைரியம் சாஸ்தியா இருக்கணும். பொம்பளைங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துட்டா நம்ம வண்டி ஓடாதே. இந்த ஐஸ்காரம் வேற முந்தானை முடிச்ச படத்துல வர பாக்கியராஜ் மாதிரி 4 பசங்க கூடவே சுத்திக்கிட்டு இருக்கோம். யோ அந்த பாக்கியராஜ் எங்க இருக்காரு? இந்த பன்னட பையன் எங்க இருக்கான்? இவன் மூஞ்சிய பார்த்தா 3 நாளைக்கு சோறு தின்ன முடியாது. இது முதல் மரியாதை. இப்ப ஏன் மரியாதை போற? நீ ஏன் இங்க வந்த? அப்படியே திரும்பி போடா. வந்தா கையகால ஒடிச்சிரு. நாம இந்த ஐஸ்காரன டோஸ் விடணும்னு நினைச்சோம். அத இந்த கருவா பையன் செஞ்சுட்டான். எல்லாம் விதி. இவ்வளவு பிரச்சனை நடக்குது. பேப்பர் எடுத்துட்டு எங்க போறான்? பேப்பரை பாருங்க. இவர்தான் எங்க மாமா. யார கொண்டுட்டாங்க. அதனால எங்க அக்கா தூக்க மாட்டிக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்த்து காப்பாத்திட்டோம். யாரோ அந்த ஆளை கொண்டதுக்காக நாம போலீஸ்ல மாட்ட போறோமா? நாம் ஒன்றும் கொலை பண்ணடா. அவங்ககிட்ட இருந்து பணத்தை தானே அடிச்சு பிடுங்கணும். அதுவும் பாபுவோட மாமான்னு தெரியாம. அவர்கிட்ட 2 லட்ச ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சு நாம ஃபாலோ பண்ண மாதிரி வேற யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தா? அப்படி பார்க்க போனா அந்த 2 லட்ச ரூபாய் நாம தான் பிடிக்கிட்டோமே. அப்போ ஃபாலோ பண்றவங்க நம்மள தானே ஃபாலோ பண்ணிக்கணும். நாம பிடுங்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தா, நாம ஃபாலோ பண்ணி பணத்தை பிடுங்கினதுக்கப்புறம் நம்மள மாதிரி வேற யாராவது ஃபாலோ பண்ணி பணம் இல்லைன்னு தெரிஞ்சவொன்னு கொண்டு கூட போட்டுக்கலாம்ல. அந்த கொலைக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதனால நம்ம தைரியமா இருப்போம். உன் பேர் என்னம்மா? நிர்மலா சார். என்ன படிக்கிற? 10th. உன் பேர் என்னடா? எந்த ஊரு? என் பேர் சுனில்குமார் சார். ஊர் மேட்டுக்குப்பம். 2 பேரும் லவர்ஸா? சின்சியர் லவர் சார். இவனை என்ன காரணத்துக்காக லவ் பண்ற? ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் எனக்காக வெயிட் பண்ணுவான் சார். பார்க்கறதுக்கு பாவமாக இருந்துச்சு, அதான் லவ் பண்ணிட்டேன். பாவமா இருந்தா லவ் பண்ணுவியா? இவனெல்லாம் பார்த்தா அஜித் மாதிரியா இருக்கு. அக்யூஸ்ட் மாதிரி இல்ல? நீங்க லவ் பண்ண இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. அது கூட தெரியாத அளவுக்கு சுவாரஸ்யமா லவ் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? அப்படி லவ்ல என்னதான் இருக்கு? லவ்ல என்ன இல்லைன்னு கேளுங்க சார். எடு, ஆன் பண்ணி பேசு. ஹலோ அம்மா. அம்மா சின்ன மீட்டிங் இருக்கிறம்மா. அதான் முடிஞ்சிருமா? நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஃபோனை கட் பண்ணாத, கொடு கொடு. யாரு? சுனில்குமார் ஃப்ரெண்டுங்களா? அவனுக்கு இன்னைக்கு 11 மணிக்கு பொண்ணு பார்க்குற ப்ரோக்ராம் இருக்கு. அவனை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி விட்டீங்களா? முக்கியமான வேலையா இருந்தாலும் கொஞ்சம் அனுப்பி வைங்க. பொண்ணு பார்த்து முடிச்சு சீக்கிரமா வந்துருவான். இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்குற ப்ரோக்ராம் இருக்கா? ஆமாம் சார்.
அப்போ இந்த பொண்ணு? இது லவ் சார், அது கல்யாணம் சார். உன் முகருக்கு காதலிக்கு ஒரு பொண்ணு, கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணா? உன்னெல்லாம் அமனமா நிக்க வச்சு அங்கேயே சுடணும்டா. ஏமா உனக்கு அறிவு இல்ல? படிக்கிற வயசுல ஊரை சுத்திட்டு 15 வயசு 10வது படிக்கிற வயசு, 10 மாசம் சுமக்கிற வயசு இல்ல. பார்த்தல்ல, இவனையெல்லாம் நம்பி ஏன் தான் இப்படி படிக்கிற வயசுல நாசமா போறீங்களோ? உங்க பேரண்ட்ஸ் உங்களை படிக்க தானே அனுப்புறாங்க. நீங்க பேரண்ட்ஸ் ஆகி உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது அந்த வழி தெரியும். போ வண்டியில ஏறு. சார் நானும் சார். சார் என்ன சார் ஐஸ் பாக்ஸ் மூடி? இது ஐஸ் பாக்ஸ் மூடியா? ஆமா சார், ஐஸ் பாக்ஸ் மூடி தான். கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்மா தெரியும் சார். இது ஐஸ் பாக்ஸ் மூடி தான். போன வருஷம் வரைக்கும் நான் ஐஸ் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி வண்டியில ஏறு. சரிங்க சார். அழகேசன், நம்ம ஏரியாவில் ஐஸ் விற்கிறவங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. ஓகே சார். அப்புறம் இந்த கொலை செய்யப்பட்டவனுடைய பேரண்ட்ஸ், அடுத்து அவன் கட்டிக்கு போகிறதா இருந்துச்சு இல்லையா இந்த பொண்ணு, அவளோட தம்பி, அவங்க எல்லாரையும் 2 ஹவர்ஸ்க்குள்ள என்கொயரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது ஐஸ் பாக்ஸ் மூடின்னு சொன்னது இல்லாம போன வருஷம் வரைக்கும் நானும் ஐஸை வித்தேன்னு இந்த ஊத்த வாயில உளறி நானே மாட்டிக்கிட்டேனே. உன் பேர் என்னடா? சாரதி சார். எத்தனை வருஷமா ஆயிடுச்சு? 4 வருஷமா விற்கிறேன் சார். நெத்தில என்னடா வெட்டுக்காயம்? மஞ்சள் கலர் லாரி ஏறி இறங்கிச்சு சார். உன் பேர் என்ன? கிருஷ்ணமூர்த்தி. நீ எந்த ஊர்ல ஐஸ் விற்கிற? வளர்ப்புறம் ஸ்கூல் வாசலில் விற்பேன். குழந்தைங்க இருக்கிற எல்லா ஏரியாவிலும் விற்பேன். உனக்கு எத்தனை குழந்தைங்க? கல்யாணம் ஆகல, பொண்ணு தேடிட்டு இருக்கேன். பொண்ணு தேடிட்டு இருக்கியா? உன் பேர் என்னடா? என் பேர் தனபால் சார். எத்தனை வருஷமா ஐஸ் விற்கிற? 1 வாரமா விற்கிறேன் சார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? மலேசியாவில் இருந்தேன் சார். அங்கே என்ன பண்ண? மலேசியாலையும் குல்பே ஐஸ் தான் வித்துட்டு இருந்தேன் சார். எவன் பேச்சுமே சரியில்லை. ஸ்பெஷல் என்கொயரிக்கு ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா? டவுட் இல்லை சார், கன்ஃபார்மாகவே சொல்கிறேன். கடவுள் தான் என் மாமாவை கொன்னாரு.
எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு கடவுள் கவனமா இருக்காரு. அதுக்காக கடவுளை சாட்சி கூட்ட முடியுமா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சாரி சார், அவங்க மாமா செத்த ஃபீலிங்ல இருக்கா. அதான் எங்க பையன் ரொம்ப நல்லவன் சார். அவனுக்கு எதிரிங்களே கிடையாது சார். காந்தி கூட தான் எதிரிங்க கிடையாது. அவரை சுட்டு கொல்ல நேரம் கூட ஒரு கரும்பு காடு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய தப்பாக்குளத்துக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய பம்பு செட்டு. அந்த பம்பு செட்டுக்குள்ள வச்சு அப்படியே விளையாடுற வேண்டியதாப்பா. நினைத்தாலே இனிக்கும் இந்த மல்லிகை மணக்கும். நல்ல வாசனை. என் புருஷன் கூட இந்த மாதிரி மோட்டர் பைக்ல உட்கார வச்சு என்னை எங்கேயுமே கூட்டின்னு போனதில்லை. இந்த ஜென்மம் இருக்கிற வரலும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன் முதலாளிகளா. பாத்தியா பிச்சா, செல்லம்மா அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டானியா? இப்ப எவ்வளவு எமோஷன் வரா பாரு. ஏச்சில மட்டும் எமோஷன் காட்டி பிரயோஜனம் இல்லை செல்லம்மா, செயல்லி இருக்கணும். செல்லம்மா ரொம்ப அமுக்காதம்மா, கூச்சமா இருக்குமா. பாக்க சும்மா தக்காளி மாதிரி தளதளன்னு இருக்கா பாரு. நான் பழுத்திருக்கிறதே உங்க 2 பேருக்காக தானே. ஜாலி என்ஜாய். தக்காளி நசுக்கிற போகுது. இன்னைக்கு ஜாலி தான். ஐயோ இப்படியே ரைட்ல பயங்கர என்ஜாய் இருக்கான் பச்சை. பொண்டாட்டி கரடி குட்டி வரையா? ஐயோ கரடி இட்ட மாட்டி கண்டமாக போறோம். மூஞ்சிய மறைச்சுக்கோ. ஆமா அது ஒண்ணு இல்ல கண்ணு, இந்த பொண்ணு நம்ம கம்பெனில வேலை செஞ்சு கால் 2 வலி தாங்காம ஓட அழுதுச்சு. அதான் பாவம் வண்டியில கொண்டு போய் வீட்டுல விட்டுறாமனு. இவ வீடு ஊருக்குள்ள தான் இருக்குது, நீங்க ஊரை தாண்டி கூட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்படியே சுத்தி அப்படியே வந்துடலாம். அவனை பார்த்தோமா குயில் மாதிரி வீட்டுல ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குட்டி சாத்த மாதிரி ஒரு அப்பாடி தேவைப்படுதா? இவ குயிலா? ஏண்டி இப்படித்தான் எவங்க கூப்பிட்டாலும் போயிருவியா? ஆசைப்பட்டு 2 முதலாளியும் கூப்பிடும் போது நான் மாட்டேன், நான் சொல்ல முடியும். யோ, தொழில் செய்யறதுல கூட்டு சேரலாம், தப்பே இல்ல. இந்த மாதிரி அவசிய வேலையில கூட்டு சேர்ந்தீங்க ஒரு நாளைக்கு செருப்பால அடி வாங்குவீங்க. இமேஜே டேமேஜ் பண்றால. ஏண்டி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கறேன், அப்படியே 2 பேத்தையும் பேலன்ஸ் பண்ணி உட்கார்ந்திட்டு இருக்கறியா? முதலாளி காலடுங்க. முதலாளிங்களா, டுமாரோ ஐ வில் மீட் பாம்பு. போயிட்டீங்களா? எப்படினா வீட்டுக்கு தாண்டா நான் வீட்டுக்காரவனை வச்சுக்கிறேன். என்ன அந்த வண்டி வேற சே. அகல்யா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. உங்க மாமாவை யார் கொண்டான்னு போலீஸ் கண்டுபிடிச்சிரும். யோ பிச்சா, எதுல அந்த ஐஸ்கார வரான் பாத்தியா? ஆமா, அவன் மட்டும் வரல, அந்த அகல்யாவையும் அவன் தம்பியை கூட்டு வரான் பாரு. இது அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டா ஐஸ்கார் அவளை தள்ளிட்டு போயிடும், அப்புறம் நம்ம கேனன் ஆயிடுவோம். இப்ப பேசிடுறேன். வழி விடுங்க, நாங்க போனோம். பாத்தியா பிச்சா, ஐஸ்கார நம்மள வழி விட சொல்றோம். அதானே, இந்த பாலா போன சைக்கிள் உனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பழ போன பைக் உனக்கு பிடிக்கல. 2 பேரும் இப்ப வழி விட போறீங்களா இல்லையா? வந்து எங்க வண்டியில இருக்க தேர்ல இருந்த தேவதை மாதிரி அழகா வீட்டுல கொண்டே விட்டுறோம். நீங்களாம் பெரிய மனுஷங்க தானே, இப்படி கலாட்டா பண்றீங்களா? உங்களுக்கு நல்லா இருக்கா? உன்ன வேணா பெரிய மனுஷன் சொல்லிக்கோ, எங்களை பெரிய மனுஷன் சொல்லி எங்க வயசு அதிகமாகாத. அப்படி சொல்ல பச்சா, நீ எல்லாம் ஒரு ஆளு. நீங்க சைக்கிள் எடுங்க போலாம். ரொம்ப தான் பண்ற. விட்டா அந்த ஐஸ்கார கட்டிக்கோ போல இருக்க. ஏ கட்டிக்கிட்ட என்ன? கட்டிக்கிட்ட என்னவா? பாத்தியா பச்சா? ஏன் சிரிக்கிறீங்க? முதல் மரியாதை படத்துல சிவாஜி ராதா விரும்பலையா? அனகொண்டா வாய் மாதிரி தலை, அரிசி குடோன் மாதிரி வயிறு, வேலைக்காக வெட்டி வச்ச விறகு மாதிரி காலு. இவ முதல் மரியாதை சிவாஜியா? நீங்க வாங்க போலாம். ராதா வண்டியில ஏறி போடா போடா. காடு வா வாங்குது, வீடு போப்பாங்குது, உனக்குலாம் ரொமான்ஸா? பச்சா, நீ சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு
ஐஸ்காரனை கல்யாணம் பண்ணிப்பா போல இருக்கு. பிச்சா நீ சொன்ன மாதிரி நடந்துட்டா நான் அடிச்சுக்கிறேன் மொட்டை. இது சேலஞ்ச். கட்டியா பிடிச்சிக்கியா திருஷ்டி பூசணிக்க மாதிரி வெடிச்சிட போறேன். அப்படி வெடிச்சாலும் உள்ள இருக்கிற காத்து பொறுக்கி திக்கிறவன் தான் நீ. அவனுக்கு தான் அறிவு இல்லாம பேசுறாங்கன்னா நீ அப்படி சொல்லிட கூடாதுமா. எப்படி சொல்லிருக்க கூடாது? என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட கூடாது. நீ எல்லாம் ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. பேச்சு கூட அப்படி சொல்லாதம்மா. பேச்சுக்கு சொல்லல, நிஜமா தான் சொன்னேன். பொண்ணுங்க அழகா இருந்தா மட்டும் பத்தாது, அந்தஸ்தும் இருக்கணும். பச்சையா சொன்னா என்னை வச்சுக்கிறதுக்கு நிறைய ஆம்பளைங்க ஆசைப்பட்டாங்க, கட்டிக்கிறதுக்கு யாரும் ஆசைப்படல. அப்படி ஆசைப்பட்ட என் மாமா பையனும் போய் சேர்ந்துட்டாரு. நீங்களும் இன்னும் கல்யாணம் பண்ணாம பொண்ணு தேடிட்டு தானே இருக்கீங்க. ஏமா உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நான் ஒன்னும் பாய் போடுறதுக்காக உங்களை கட்டிக்கிறேன்னு சொல்லல, பாதுகாப்புக்காக தான் கட்டிக்கிறேன்னு சொல்றேன். பீர் குடிச்ச ஹாப்பி எப்போ நமக்கு பிபி, பீர் குடிச்ச ஹாப்பி எப்போ நமக்கு பிபி. தஞ்சாவூர் கல்வெட்டு இவ ஃபேஸோ வெரி குட், தஞ்சாவூர் கல்வெட்டு இவ ஃபேஸோ வெரி குட். ஆளாளுக்கு போட்டி போட்டு கிடைச்சது பார் எனக்கு லட்டு. சிங்கிள் டீக்கு ஜால்ரா அடிச்ச ஆளு நான்டா, என்ன போல யாரா லக்கி மேன் சொல்றா. சிங்கிள் டீக்கு ஜால்ரா சொல்றா. பேரு குடிச்ச ஹாப்பி எப்போ நமக்கு பிபி. ஜால்ரா அடிச்ச ஆளு நான்டா, என்ன போல யாரா லக்கி மேன் சொல்றா. சிங்கிள் டீக்கு ஜால்ரா அடிச்ச ஆளு நான்டா, என்ன போல யாரா லக்கி மேன் சொல்றா. பீர் குடிச்ச ஹாப்பி எப்போ நமக்கு பிபி. ஹாப்பி எப்போ நமக்கு பிபி, பீர் குடிச்ச ஹாப்பி எப்போ நமக்கு பிபி. தஞ்சாவூர் கல்வெட்டு இவ ஃபேஸோ வெரி குட், தஞ்சாவூர் கல்வெட்டு
இவ பேசும் வெரி குட் ஆளாளுக்கு போட்டி போட்டு கிடைச்சது பார் எனக்கு லட்டு சிங்கிள் டீக்கு ஜால்ரா அடிச்ச ஆளு நான்டா என்ன போல யாரா லக்கி மேன் சொல்ற சிங்கிள் டீக்கு ஜால்ரா அடிச்ச ஆளு நான்டா என்ன போல யாரா லக்கி மேன் சொல்றா பீர் குடிச்ச ஹாப்பி எப்போ நமக்கு பிபி என்னையா பச்சை தண்ணிமா இருக்கு? சரக்கு ரெடி பண்ணுறதுக்கே நேரம் இல்லையா சார்? என்னையா சொல்ற? சரக்கு உற்பத்தி பண்ணுற இடத்துல வண்டியை போய் நிறுத்திக்கிட்டு சரக்கு ரெடியான்னு டார்ச்சர் பண்ணுறாங்க சார். அதனால அறகுறையாக உற்பத்தி பண்ணி ஏற்றி அனுப்பிச்சுட்றாங்களா சார். அந்த அளவுக்கு நம்ம மக்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். நேற்று டிவியில் ராமாயணம் படம் பார்த்தேன். சின்ன புள்ளையில பார்த்தது. அந்த அளவுக்கு அருமையாக இருந்துச்சு சார். ராமாயணம்லாம் பார்க்குற அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்க சார். நான் ஸ்டேஷனில் தான் எஸ்ஏ அழகேசன். வீட்டில் காலடி எடுத்து வச்சுட்டா பூங்கொடிக்கு புருஷன். இந்த எஸ்ஏ சட்டையை கழட்டி வச்சிருவேன். நீ என்ன கர்மமோ பண்ணி தொலை. அந்த ராமாயண கதையை சொல்லு. ராமாயண கதை உங்களுக்கு தெரியாதா சார்? தெரியும், அதெல்லாம் சின்ன வயசில் கேட்டதியா. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன்னு சொல்கிற, சுவாரஸ்யமாக இருக்கும், சொல்லு. கேட்குறதுனால சொல்கிறேன். ராமாயணத்தில் தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டிக்கே முதுகெலும்பு முட்டி போடுது. இதில் மகாராஜாக்கு 60,000 பொண்டாட்டியா? அந்த 60,000 பொண்டாட்டியில முக்கியமான பொண்டாட்டி யாருன்னா நிறுத்தியா. அடுத்தவன் பொண்டாட்டி கதையை பேசுறது ரொம்ப தப்பு. அதுலயும் முக்கியமான பொண்டாட்டி கதையை பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ராமாயணத்தோட கதையை ரத்தன சுருக்கமா சொல்லு. ராமர் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போயிட்டார் சார். தான் பொண்டாட்டியை மீட்கிறதுக்காக இலங்கை மேல போர் தொடுத்து ராவணன் கொண்டுட்டு தான் பொண்டாட்டியை மீட்டிட்டு வந்துடுறாரு சார். அப்போ 2 நாட்டுக்கு நடந்த சண்டைக்கு காரணம் பொண்ணு தானா? பின்ன ராமருக்கு ராவணனுக்கும் வாக்கியா தயாரா வரப்பு தயாரா இல்ல நாட்டு மக்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்களா? அப்போ பொண்ணுக்காக தான் அடிச்சுக்கிட்டாங்க. திருக்குறள் மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் மனுஷங்க அடிச்சுக்கிறது மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் தான். இங்க நான் இன்ஸ்பெக்டரா நீ இன்ஸ்பெக்டரா? நீங்க தான் சார். அப்போ மூடிட்டு குடி சார். அந்த ஜெகதீஷ் கொலை வழக்கு முடிஞ்ச மாதிரி தானே சார்? எப்படியா சொல்ற? நேற்று தான் அந்த ஹிப்பி தலையன் எல்லா ஐஸ் பாக்ஸ் மூடியும் செக் பண்ணிட்டு எந்த மூடி செட் ஆகலைன்னு சொன்னானே சார். அப்புறம் என்ன சார் சொன்னா? ஆனா 9 ஐஸ் பாக்ஸ்ல 4 ஐஸ் பாக்ஸ் மூடி எதுலையும் செட் ஆகலைன்னு சொன்னான். அப்ப இந்த கேஸ் இப்ப முடியிற மாதிரி தெரியலையா சார்? அது நீ இன்ஸ்பெக்டரா இருந்த. அப்படின்னா finish the case. பொதுவாக என் மனசு தங்கம் போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். யோ பால் விலை ஏறிட்டே இருக்கு, நீ கவலைப்படாம குடிச்சிட்டு வர. மாசம் மாசம் சரக்கு வேலை கூட ஏறிக்கிட்டே போகுது, அதை பத்தி நீங்க கவலைப்பட்டீங்களா? போயா, பெருசா பேச வேண்டாம் எங்கிட்ட. இவங்க பால் குடிக்கலாம், நாங்க பாட்டில் குடிக்கூடாதா? ஏண்டா என்னை பார்த்து என்ன சொன்ன? பலாப்பழம் மூஞ்சி மாதிரி இருக்கு, உனக்கெல்லாம் எவன் பொண்ணு தருவான், ஒரு கிழவி கூட கட்டிக்காதுன்னு சொன்னல. இதை பார் எப்படி இருக்கு. 16 வயது நிலை ஸ்ரீதேவி மாதிரி இருக்கு. நீயே சொல்லிட்ட ஸ்ரீதேவி மாதிரி இருக்குன்னு. இந்த வாயால் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. என்ன சொல்ற? அதிசயமா இருக்கு. அதிசயம்லாம் தானா நடக்காது, நாமளா நடத்தணும். எல்லாம் பிளானா? ஆமா, என் கூட பாபுன்னு ஒரு பையன் சுத்திட்டு இருந்தான்ல, அவனுக்கு ஒரு அக்கா இருக்குன்னு தெரியும். ஆனா அது இவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியாது. முத அந்த பொண்ணை பார்த்த உடனே நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அவ வயசுக்கும் என் வயசுக்கும் எப்படி முடியும்? என்னடா பண்ணான்னு யோசிச்சிருந்தப்பதான் அந்த பொண்ணோட மாமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காகவும் அதுக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அந்த பசங்க வந்து என்கிட்ட வந்து நின்னாங்க. அப்போ திட்டம் போட்டேன். கடவுள் நமக்கான கதவு திறந்துட்டான்னு முடிவு பண்ணேன். அதே நேரத்தில் அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது புரட்டி கொடுக்கணும்னு அந்த பசங்களை வச்சே பிளான் பண்ணேன். அதே நேரத்தில் அகல்யாவை கட்டிக்கு போகிற மாப்பிள்ளை யாருன்னு அவங்க ஊருக்கு போய் அவனை பற்றி எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாப்பிள்ளை ஒரு செங்கல் சூழலில் சூப்பர்வைசராக இருக்கிறான்றதையும், வார வாரம் சனிக்கிழமை வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக தண்டலம் கூட்டுறவு பேங்க்கில் பணம் எடுத்துகிட்டு போய் அவங்க முதலாளிகிட்ட கொடுப்பான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன்.
அப்போதான் அந்த பசங்க அந்த 2 லட்ச ரூபா பணத்தை பேங்க்ல கொள்ளையடிச்சா என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் பேங்க்ல கொள்ளையடிச்சா மாட்டிக்குவோம், யாராவது பேங்க்ல பணத்தை எடுத்துட்டு ஒரு ஆளை ஃபாலோ பண்ணி அடிச்சு பிடிக்கணும்னு நான் சொன்னேன். அந்த மாப்பிள்ளைய மனசுல வச்சுதான் நான் அப்படி சொன்னேன். அவன்கிட்ட அடிச்சு பிடிங்கிட்டு பணத்தை எடுத்துட்டு பாபு வீட்டுக்கு போனோம். அப்பதான் அந்த மாப்பிள்ளை யாரோ கொன்னுட்டாங்க, அந்த பொண்ணு தூக்கு மாட்டி காப்பாத்துனாங்கன்ற விஷயமே தெரிஞ்சது. எல்லாம் ஓகே, அந்த மாப்பிள்ளை யாரு கொலை பண்ணா? பாவம் இல்லையா? பாவம் பார்த்து அந்த சிக்கன் பீஸ் கூட சாப்பிட முடியாது. உன்னை நம்புறவங்களுக்கு எப்படியா துரோகம் பண்ண முடியுது? நம்புற இடத்துல தான் ஏன் துரோகம் பண்ண முடியும்? இந்த சுமதியை சொல்லுவதெல்லாம் உண்மை புரோகிராமுக்கு இழுத்து குடும்பத்தையே. வாட்டருக்கு 2 ரூபாய் தானே எடுப்பாங்க, நீ 5 ரூபாய் எடுக்கிற? பாபு இங்க வா. என்ன இங்க என்னடா பாபு, நீயும் சின்ன வயசுல இந்த மாதிரியா? இல்ல அக்கா தான். அக்காவுமா? இல்ல உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுல்ல, ஆமா. அதான் பாட்டில் வாங்கி குலசாமிக்கு வச்சு கும்பிட்டு வர சொல்லுச்சு. குலசாமி நம்ம மாதிரி குடிகார சாமியா? லோக்கல் சரக்குலாம் வேணா, நல்ல ஃபாரின் சரக்கா வாங்கி தரேன் வா. உங்க அக்காவே கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்புறம் என்ன வா. நல்லா குடிச்சிருக்க, ஏன் தெரியுமா? இன்னைக்குதான் லாஸ்ட், இனிமேல் குடிக்கிறதுல முடிவு எடுத்துட்டேன். டே பாபு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க அக்கா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே என்னால நம்பவே முடியலடா. என்னாலையும் தான் நம்ப முடியல. முன்னாடிலாம் பணக்காரங்க தான் ஏழையை ஏமாத்துவாங்க, இப்ப ஏழைங்களே ஏமாத்துறீங்க. என்னடா சொல்ற? நீயும் ஃப்ரெண்டும் ஒயின் ஷாப்ல பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன். எங்க மாமாவை நீ தான் கொலை பண்ணிருக்க. ஏய் அது வந்து எல்லாம் எனக்கு தெரியும். ஏய் உங்க அக்காவை நான் நல்லா பாத்துக்கொண்டா. எங்க அக்காவை நல்லா பாத்துக்க நான் இருக்கேன். உன்னால நல்ல புருஷனா இருக்க முடியுமா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். என் வாழ்க்கையும் நாசமாக்கிட்டேன், எங்க அக்கா வாழ்க்கையும் நாசமாக்கிட்டேன். உன்னை இப்பவே அடிச்சு கொல்ல போறேன் பாரு. நீலாம் மனுஷனாயா? நீ உயிரோட இருந்தாதானே? என்ன நீ கொல்ல போறியா? நான் கொல்றேன் பாரு. அம்மா! நீயும் கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நினைச்சேன். நீயும் கொலைகாரன் ஆயிட்டியே. அக்கா, கெட்டவங்க கண்ண சாமி குத்துன்னு சொல்லுவாங்கல்ல.
பயப்படாதம்மா, நான் தான் உன் பழைய முதலாளி ரத்னசாமி. இப்ப ஏன் வந்திருக்கேன்னு பாக்குறியா? ஆறுதல் சொல்லத்தான். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே உனக்கு கஷ்டம். வாத்தா பொழைக்க தெரியாம பட்னி கிடந்து செத்தா. உலகம் ரொம்ப சின்னது, ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் கிடந்தாகணும். உனக்குன்னு இருந்த தம்பியும் ஜெயிலுக்கு போயிட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு எல்லாமுமா இருந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன். மரியாதையா வெளியில போயிடு, இல்ல சத்தம் போட்டு ஊரை கூட்டிடுவேன். ராத்திரி மணி 12. ஊர்ல உள்ள ஆம்பளைங்க எல்லாம் குடிச்சு புட்டு கொரட்டை விட்டு தூங்குவானுங்க. இந்த பொம்பளைங்க டிவி செல்ல பார்த்து அழுதுட்டு அசந்து தூங்குவாளுங்க. அப்படியே இருந்தாலும் ஆபத்துன்னு சொன்னா யார் இருக்கா காப்பாத்துறதுக்கு? அப்படி ஊர்ல நல்லவங்க எல்லாம் இருந்திருந்தாதான் இந்நேரம் நீ நல்லா இருந்திருப்பியே. நாய்ங்களா? என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்கல்ல. இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை தூக்கில போடல. நான் ஒரு பொண்ணே இல்ல. கெட்டவனே, தறி ஓட்டுறேன்னு நீ பண்ற தட்டுவாணித்தனம் எல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? சரி தொலையட்டும், நான் ஒருத்தி உனக்கு பத்தாதேன்னு விட்டு தொலைச்சேன். ஆனா நம்ம பொண்ணு மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணை கெடுத்து நாசம் பண்ணிட்டு வந்திருக்கிறியே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. வயசு பிள்ளைங்க வீட்டுல இருக்குன்னு கூட பாக்காம கண்ட நேரத்துல கட்டில போடுவ. அது பத்தலையா உனக்கு? ஏயா அவ சின்ன பொண்ணா இருக்கான்னு 3 பேர் போய் நக்கிட்டு வந்தீங்களா? உங்களை கல்யாணம் பண்ண மாதிரி நாங்களும் சின்ன பொண்ணுங்க தாயா. மானம் கட்டவனுங்கள நீங்களா மனுஷங்களாயா? மூணு பேரும் போயிட்டு வந்து செருப்பால கூட அடிங்க. அவன் போலீஸ் ஸ்டேஷன் போறேங்கிறான்.
மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா. அகல்யா, எங்க புருஷனுக்கு பண்ண தப்புக்கு எங்களை மன்னிச்சிருமா. அவனுக்கு குடிபோதையில பண்ணிட்டு இப்ப தவிச்சு போய் நிக்கிறாங்கம்மா. அவனுங்க மூஞ்சில காரி துப்பிட்டு தான் வந்திருக்கோம். கண்ணு, உனக்கு நடந்தது அநியாயம்தான். அம்மாடி, நாளைக்கே எங்க வீட்டுக்கு வந்து அந்த தேவடைய பையங்களை கை வலிக்கிறவளோ காட்டி. வேணா, போலீஸுக்கு போயிடாதம்மா. இவன் வயசு பொண்ணு வச்சிருக்கா, கரை சேர்க்கணும். என் பையன் விசா எடுத்து வச்சிருக்கான் வெளிநாடு போறதுக்கு. உன் காலில் கூட ஊரம் போலீஸுக்கு போயிடாதம்மா. எங்க 3 குடும்பமும் நடு ரோட்டுக்கு வந்துரும்மா. எங்களை மன்னிச்சு மறந்துருமா. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீன்னா நாங்க வெளியில தலை காட்ட முடியாதும்மா. இந்த விஷயத்தை இதோட மறந்துரு. நாங்களே உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து ஆளுக்கு 4 பவுன் போட்டு ஜாம் ஜாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அம்மா, நீ மட்டும் ஸ்டேஷனுக்கு போனீன்னா எங்க 3 குடும்பமும் தூக்குல தாமா தொங்கணும். தொங்குங்க. எத்தனை நாளைக்கு ஏழைங்க நாங்களே தூக்குல தொங்குறது? கொஞ்ச நாளைக்கு உங்களை மாதிரி பணக்காரங்களும் தொங்குங்க. சமுதாயம் எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு நல்லது பண்ணிருக்கு. அது என்னன்னு தெரியுமா? என்னை கொன்னவங்க என் அம்மா புடவையில தொங்க விட்டாங்க. அது என் அம்மா மடியில படுத்து தொங்குற மாதிரி இருக்கு. இந்த ஆறுதல் எனக்கு போதும்.